ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளை இடைமறிக்கும் பணிகளில் தமது வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈடுபட்டுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவம் சற்று முன்னர் அறிவித்துள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல் காரணமாக பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு இஸ்ரேலிய அதிகாரிகள் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். ஈரான் இன்று காலை தனது ஏவுகணை தாக்குதல்களை தொடங்கியுள்ளதை அடுத்து இஸ்ரேல் முழுவதும் போர் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இஸ்ரேலிய உள்நாட்டு பாதுகாப்பு படையினர் அச்சுறுத்தல் உள்ள பகுதிகளில் உள்ள மக்களின் கையடக்க தொலைபேசிகளுக்கு நேரடி எச்சரிக்கை செய்திகளை அனுப்பி வைத்துள்ளது. இந்த நிலையில் ஈரானிலிருந்து வரும் ஏவுகணைகளை நடுவானிலிருந்து இடைமறித்து அளிப்பதற்கான பணிகளை வான் பாதுகாப்பு அமைப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் KC-135 எரிபொருள் நிரப்பும் வானூர்தி வீழ்ந்து நொறுங்கிய சம்பவத்திற்கு ஈரானின் ஆதரவு பெற்ற ஈராக்கிய ஆயுத குழுவான ஈராக்கிய இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் உரிமை கோரியுள்ளது. மேற்கு ஈராக்கில் வீழ்ந்து நொறுங்கிய அமெரிக்க வானூர்தி தொடர்பாக ஈராக்கிய ஆயுத குழு விடுத்துள்ள தமது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இந்த உரிமை கோரப்பட்டுள்ளது. தங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் இலக்கு வைக்கப்பட்ட அந்த வானூர்தி வீழ்த்தப்பட்டதாக ஆயுத குழு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வானூர்தியை வெற்றிகரமாக தாக்கியுள்ளதாகவும் அதனாலேயே அது விபத்துக்குள்ளானதாக ஆயுத குழு உரிமை கோரியுள்ளது. எனினும் இந்த சம்பவம் எதிரிகளின் தாக்குதலாலோ அல்லது நட்பு படை தாக்குதலாலோ ஏற்படவில்லை என அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் மீண்டும் ஒருமுறை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் முதல் 6 நாட்களில் அமெரிக்காவிற்கு குறைந்தது 11.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவு ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அதிகாரிகள் இந்த வாரம் பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது மதிப்பிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செனட்டர்களுக்காக செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற மூடிய கதவு விளக்க கூட்டத்தில் வழங்கப்பட்ட இந்த தொகை போரின் முழுமையாக செலவு சேர்க்கப்படவில்லை எனவும் குறிப்பிடப்படுகிறது. இருப்பினும் மோதல் குறித்து மேலதிக தகவல்கள் கோரி வரும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளது. போருக்கான கூடுதல் நிதியுதவியை கோரும் கோரிக்கை வெள்ளை மாளிகையில் விரைவில் காங்கிரசிடம் சமர்ப்பிக்கும் என பல பாராளுமன்ற உதவியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கோரிக்கை $50 மில்லியன் இருக்கலாம் என சில அதிகாரிகள் கூறியுள்ள நிலையில் மற்றவர்கள் இந்த மதிப்பீட்டை குறைவாக தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா முன்னெடுத்துள்ள எஃபிக் பியூரி இராணுவ நடவடிக்கையின் கீழ் ஈரானில் உள்ள 6000 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுமார் 60 ஈரானிய கப்பல்கள் மற்றும் 30 ஏவுகணைகள், சிறிய ரக படகுகள் இந்த தாக்குதலில் சேதமடைந்துள்ளன எனவும் அல்லது முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஈரானிய இராணுவ மையங்கள், ஆயுத உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பெலஸ்டிக் ஏவுகணை மையங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் என்பவற்றை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய போர் தற்போது 13வது நாளில் நுழைந்துள்ள நிலையில் பிராந்தியத்தில் பல பகுதிகளில் தாக்குதல் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் ஈரானின் புதிய அதிஉயர் தலைவர் மொஜிதபா கமீனியின் அறிக்கை அந்த நாட்டின் அரசு தொலைக்காட்சியில் வாசிக்கப்பட்டது. கொல்லப்பட்ட ஈரானியர்களின் இரத்தத்திற்காக பழிவாங்க ஈரான் தயங்காது என்றும் கமீனி இதன் போது கூறியுள்ளார். போருக்கு மத்தியில் கப்பல் போக்குவரத்து மீதான சமீபத்திய தாக்குதல்கள் ஈராக் அருகே 2 டேங்கர் ஏவுகணைகள் தாக்கப்பட்டன. அதே நேரத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அருகே ஒரு கொள்கலன் கப்பலும் ஏவுகணை ஒன்றில் தாக்கப்பட்டது. இந்த ஏவுகணைகள் குறித்து விவரங்கள் தெரியவில்லை. லெபனானில் சமீபத்திய இஸ்ரேல் தாக்குதல்கள் பலர் உயிரிழந்துள்ளனர். இதில் பெய்ரூட்டில் கடற்கரை பகுதியில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்துள்ளதும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல ஈராக், பஹ்ரைன் மற்றும் ஒமான் பகுதிகளில் ஈரானிய தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் குறிவைத்து பல ட்ரோனர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் சிவில் விமான போக்குவரத்துக்கான பொது ஆணையகத்தை மேற்கோள் காட்டி நாட்டின் அரசு செய்தி முகாமையும் தெரிவித்துள்ளது. ஈரானின் புதிய அதி உயர் தலைவர் மொஜிதபா கமீனியின் அறிக்கை அந்த நாட்டு அரசு தொலைக்காட்சியில் வாசிக்கப்பட்டது. அவரது தந்தை அயாத்துல்லா அலி கமீனி பின் அதி உயர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஈரானின் புதிய அதி உயர் தலைவரிடமிருந்து வெளியாகும் முதல் செய்தியாக இது இருந்தது. ஈரானின் புதிய தலைவர் மொஜிதபா கமீனியின் செய்தியை ஈரானிய அரசு தொலைக்காட்சியின் தொகுப்பாளர் வாசித்தார். ஹோமோஸ் நீரினை முடக்கும் உத்தியை ஈரான் தொடர்ந்தும் பயன்படுத்தும் என்றும் கமீனி கூறியுள்ளார். தொடர்ந்து அவர் ஈரான் அண்டைய நாடுகளுடன் நட்புடன் இருக்க வேண்டும் என்ற கொள்கையை கொண்டுள்ளது. ஆனால் அமெரிக்க தளங்களை மூடுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றோம். அந்த தளங்களை ஈரான் தொடர்ந்தும் குறிவைக்கும் என்றும் கூறியுள்ளார். கொல்லப்பட்ட ஈரானியர்களின் இரத்தத்திற்கு பழிவாங்க ஈரான் தயங்காது என்றும் மொஜிதபா கமீனி கூறியுள்ளார். குறிப்பாக மினா பகுதியில் ஒரு பள்ளிக்கு அருகில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் சுமார் 110 குழந்தைகள் உட்பட 168 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தை அவர் நிறைவு கூறியுள்ளார். அமெரிக்கா ஏவுகணையினால் அந்த பள்ளி தாக்கப்பட்டது என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே ஈரான் தன்னுடைய தாக்குதல் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒருபோதும் தாங்கள் இந்த போரில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறு இருப்பினும் இஸ்ரேலின் மீது நடத்தப்பட்டுள்ள ஏவுகணை தாக்குதல்களில் இஸ்ரேலின் பல நகரங்கள் முழுமையாக சேதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அவருடைய இந்த அறிக்கை மீண்டும் ஒரு எச்சரிக்கை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.